கல்லீரல் பிரச்சனை வந்து தனியாக வராது. அந்த காலத்தில் சத்தி பண்ணுவாங்கல்ல, அது போல் சொல்லுவாங்க, ஒரு மனிதனுக்கு 2 பொண்டாட்டியாம். அவன் இறந்து போயிட்டானான். 2 பொண்டாட்டியும் எரிக்கும் போது அதுக்குள்ளே குதிச்சிட்டாங்களாம். இந்த உதாரணம் எதுக்கு சொல்லுவோம்னா, பசங்களுக்கு கற்றுக் கொடுக்கும்போது லிவர் வந்து அந்த மனிதன், அந்த லிவர் கெட்டு போகும்போது அந்த 2 கிட்னிஸ் இருக்குல்ல, 2 மனைவிகள், அந்த 2 கிட்னிஸ் வந்து அந்த மனிதனுடைய மனைவிகள். கிட்னிஸும் கெட்டு போயிடும். அது பேர் ஹெப்படோ ரீனல் சிண்ட்ரோம். அதுபோல் அந்த லிவர் கெட்டு போக மூளை கொஞ்சம் மந்தமாக போயிடும், ஹெப்பாட்டிக் என்செஃபலோபதி. இது போல் பல உறுப்புகள் ஒவ்வொன்றா பாதிக்கப்படும் பொழுது மனிதன் வந்து சோர்வடைந்து ரொம்ப பலகீனமாகி ரொம்ப மெலிந்து கால் மட்டும் கொஞ்சம் வீங்கி இருக்கும் தவிர ஆள் ஒல்லியாடுவாங்க. கால் மட்டும் வீக்கும், வயிறில் கொஞ்சம் நீர் கட்டும். பட் ஃபேஸெல்லாம் ரொம்ப ஒல்லியாடும், ஃபேஸு கழுத்துலாம் ரொம்ப ஒல்லியாகிடும், ஆண்மை இழந்து ரொம்ப மோசமாகிடுவாங்க. அந்த ஸ்டேஜுக்கு வந்துடுச்சா யூஸ்வலாக ஓரளவுக்கு தான் நம்ம சப்போர்ட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் இந்த லிவர் டிரான்ஸ்பிளான்ஸ், கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை, அது மாதிரி போகணும். அந்த மாற்று அறுவை சிகிச்சை கூட பண்ணிங்கன்னா கூட இங்கிலாண்டில் அமெரிக்காவில் ஒரு ரூல் இருக்குது. 6 மாதம், சில பேர் முதல்ல 1 வருஷம் கூட இருந்துச்சு, தண்ணி அடிக்காமல் இருக்கணுக்கு தான் பண்ணுவாங்க. ஏன்னா இல்லைன்னா அதை போட்டுட்டு உடனே திருப்பி தண்ணி அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இது வந்து நான் சொன்னேன்ல, இது வந்து ஒரு பேய் மாதிரி முள்ளே ஏறிடுச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. இதுதான் பிரச்சனை வித் ஆல்கஹால். ஸோ நமக்குள்ளே இருக்குது, நம்ம சமுதாயத்தில் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. நம்ம இது ஒவ்வொரு வாட்டியும் ஒருத்தர் இது மாதிரி அடிபடும் பொழுது, ஒருத்தர் விடும்பொழுது நாம் வீழ மாட்டோம், நாம் வந்து இதுலேருந்து மீட்டு ஒழுங்காக வருவோங்கிறது நம்ம தயவுசெய்து எல்லோரும் யோசிக்கணும். கல்லீரல் பிரச்சனை வந்து தனியாக வராது. அந்த காலத்தில் சத்தி பண்ணுவாங்கல்ல, அது போல் சொல்லுவாங்க, ஒரு மனிதனுக்கு 2 பொண்டாட்டியாம். அவன் இறந்து போயிட்டானான். 2 பொண்டாட்டியும் எரிக்கும் போது அதுக்குள்ளே குதிச்சிட்டாங்களாம். இந்த உதாரணம் எதுக்கு சொல்லுவோம்னா, பசங்களுக்கு கற்றுக் கொடுக்கும்போது லிவர் வந்து அந்த மனிதன், அந்த லிவர் கெட்டு போகும்போது அந்த 2 கிட்னிஸ் இருக்குல்ல, 2 மனைவிகள், அந்த 2 கிட்னிஸ் வந்து அந்த மனிதனுடைய மனைவிகள். கிட்னிஸும் கெட்டு போயிடும். அது பேர் ஹெப்படோ ரீனல் சிண்ட்ரோம். அதுபோல் அந்த லிவர் கெட்டு போக மூளை கொஞ்சம் மந்தமாக போயிடும், ஹெப்பாட்டிக் என்செஃபலோபதி. இது போல் பல உறுப்புகள் ஒவ்வொன்றா பாதிக்கப்படும் பொழுது மனிதன் வந்து சோர்வடைந்து ரொம்ப பலகீனமாகி ரொம்ப மெலிந்து கால் மட்டும் கொஞ்சம் வீங்கி இருக்கும் தவிர ஆள் ஒல்லியாடுவாங்க. கால் மட்டும் வீக்கும், வயிறில் கொஞ்சம் நீர் கட்டும். பட் ஃபேஸெல்லாம் ரொம்ப ஒல்லியாடும், ஃபேஸு கழுத்துலாம் ரொம்ப ஒல்லியாகிடும், ஆண்மை இழந்து ரொம்ப மோசமாகிடுவாங்க. அந்த ஸ்டேஜுக்கு வந்துடுச்சா யூஸ்வலாக ஓரளவுக்கு தான் நம்ம சப்போர்ட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் இந்த லிவர் டிரான்ஸ்பிளான்ஸ், கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை, அது மாதிரி போகணும். அந்த மாற்று அறுவை சிகிச்சை கூட பண்ணிங்கன்னா கூட இங்கிலாண்டில் அமெரிக்காவில் ஒரு ரூல் இருக்குது. 6 மாதம், சில பேர் முதல்ல 1 வருஷம் கூட இருந்துச்சு, தண்ணி அடிக்காமல் இருக்கணுக்கு தான் பண்ணுவாங்க. ஏன்னா இல்லைன்னா அதை போட்டுட்டு உடனே திருப்பி தண்ணி அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இது வந்து நான் சொன்னேன்ல, இது வந்து ஒரு பேய் மாதிரி முள்ளே ஏறிடுச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. இதுதான் பிரச்சனை வித் ஆல்கஹால். ஸோ நமக்குள்ளே இருக்குது, நம்ம சமுதாயத்தில் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. நம்ம இது ஒவ்வொரு வாட்டியும் ஒருத்தர் இது மாதிரி அடிபடும் பொழுது, ஒருத்தர் விடும்பொழுது நாம் வீழ மாட்டோம், நாம் வந்து இதுலேருந்து மீட்டு ஒழுங்காக வருவோங்கிறத நம்ம தயவுசெய்து எல்லோரும் யோசிக்கணும்.